ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு அடுத்து பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கருவேப்பிலை போடணுங்க. வெங்காயம் வரைக்கும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடணுங்க. நாங்கள் மிளகாய் தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப மிளகாயும் சேர்த்து அரைச்சி ஊற்றிடுவோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் மிளகாயை அரைச்சி ஊற்றிடுவோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறங்க 4 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதங்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்காக லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விடலாங்க. நல்லா வணங்கினத உடனேயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் வேக விடலாங்க. அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், வரமிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு அந்த மாதிரி இது சேர்த்துக்கலாங்க. நாங்கள் குழந்தை இருக்கிறதுனால அதை அரைச்சி போடுறோம். நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்தாலும் அது மணமாக இருக்குங்க. நாங்கள் அரைக்கும் போது சேர்த்திக்கிறோம். அடுத்து பொட்டுக்கடலை எடுத்து அரைக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வங்குதுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த ஃபைன் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணுங்க. இதுக்கு இன்னொரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே கெட்டி ஆகுங்க. அதனால் தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. அது சுண்டி நல்லா கெட்டி ஆகிடும். ஆச்சுங்க. இன்னைக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா குருமா வெந்துருச்சுங்க. இது இட்லி, பூரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். தோசைக்கும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்த்து உருளைக்கிழங்கு குருமான்னு வச்சுக்கலாங்க. இது தக்காளி குருமா. ஹாப்பி ஈட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.